Hello students, இன்னைக்கு நம்ம 10th standard social science history lesson 5 படிக்கலாம். Social and religious reform movements in the 19th century. 19th centuryல உருவான சீர்திருத்த அமைப்புகள் reform movements எதுல சீர்திருத்தம் பண்ணாங்க? religious சமயம், சோஷியல் சமூகம். அப்ப சமூக ரீதியாகவும் சமயங்கள் ரீதியாகவும் வந்த ரீஃபார்ம், சீர்திருத்தம்னா ரீஃபார்ம்னு அர்த்தம். மூவ்மெண்ட்ஸ் இயக்கங்கள் எப்போ 19th செஞ்சுரியில. இதுதான் இந்த லெசனோட கண்டென்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புக் பேக் மட்டும் படிக்கலாம். நம்ம மார்க் ஹையஸ்ட் மார்க்ஸ் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் புக் பேக் ஃபுல்லா படிச்சிடணும், அப்புறம் தான் புக் இன்சைட் வரணும். புக் பேக்கை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சோம்னாலே ஒரு 85-90 ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மென்ஷன் த 4 articles of faith laid down by மகரிஷி தேவேந்திரநாத் டாகூர். தேவேந்திரநாத் டாகூர் கொடுத்த 4 ஆர்டிகிள்ஸ் ஆஃப் ஃபெய்த். ஃபெய்த்னா நம்பிக்கை, மத நம்பிக்கை, சமய நம்பிக்கை. 4 ஆர்டிகிள்ஸ், ஆர்டிகிள்ஸ்னா விதிமுறைகள். சரிங்களா? அப்ப என்னென்ன ஒரு கோட்பாடுகள், ஒரு 4 கோட்பாடுகள் கொடுக்கிறார் நம்பிக்கையின் அடிப்படையில. அது என்னென்ன? 4 articles of faith are: in the beginning there was nothing. இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் உருவாகும் போது எதுவுமே இல்லை. ஆரம்பத்துல பிகினிங்ல எதுவுமே இல்லை. The one supreme being alone existed who created the universe. இந்த உலகத்தை படைச்சது யாருன்னா ஒரே ஒரு சுப்ரீம் பீயிங், உச்சகட்டமான ஒரு உயிர். அதுக்கு மேல எந்த உயர்ந்த ஒரு உயிரும் கிடையாது. அதுதான் சுப்ரீம் பீயிங், அதுதான் கடவுள். அது மட்டும்தான் எக்ஸிஸ்டட். எக்ஸிஸ்டட்னா இருந்தது, வேற எந்த ஒரு உயிரினமும் இருக்கவில்லை, இல்லை அப்படிங்கிறது தான் எக்ஸிஸ்டட்ங்கிறதுக்கு அர்த்தம். அந்த கடவுள் தான் கிரியேட்டட் த யூனிவர்ஸ். கிரியேட்டட்னா உருவாக்கினார், யூனிவர்ஸ்னா உலகம். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உலகத்துல முதல்ல ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது, ஒரே ஒரு பெரிய கடவுள் மட்டும் இருந்தார், அவர் வந்து இந்த உலகத்தை படைத்தார். He alone is the God of truth. உண்மையோட கடவுள் அதுதான் ட்ரூத். ட்ரூத் தான் உண்மை. இன்ஃபினிட் விஸ்டம். இன்ஃபினிட்னா எண்ணில் அடங்காத, கணக்கில் அடங்காத, எண்ண முடியாத, அளவிட முடியாத, இது எல்லாமே இன்ஃபினிட். இன்ஃபினிட் விஸ்டம். அப்படி விஸ்டம்னா ஒருத்தங்களுக்கு இருக்கிற ஞானம், அறிவு. இது அப்போ அவருக்கு வந்து அளவுக்கு அதிகமான அறிவு இருந்தது, ஞானம் இருந்தது. குட்னஸ், நல்லது, நல்லவைகள், குட்னஸ். பவர், சக்தி. எட்டர்னல், எப்பயுமே இருக்கிற, நிலையாய் இருக்கிற, அழிவு தன்மை இல்லாத அப்படின்னா எட்டர்னல் அர்த்தம். ஆம்னி பிரசன்ட் அப்படின்னா ஆம்னி தனியா பிரிச்சுக்கணும், பிரசன்ட தனியா பிரிச்சுக்கணும். ஆம்னினா எங்கும் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். பிரசன்ட்னா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆம்னினா எங்கும், பார்க்கிற இடம்லாம் நிறைந்திருப்பவர் கடவுள் அப்படிங்கிறாங்க. த ஒன் விதவுட் செகண்ட். அப்ப அது ஒரே ஒரு கடவுள் தான். அதுக்கு மாற்றாவோ அதுக்கு இரண்டாவதாகவோ எதுவுமே கிடையாது, செகண்ட் எதுவும் கிடையாது. இதுதான் 3வது பாயிண்ட், தேவேந்திரநாத் கொடுக்கிற கோட்பாடுகள். Our salvation depends on belief in him and his worship in this world and the next. சால்வேஷன் அப்படின்னா ஒருத்தங்க இறந்து மோட்சம் அடைதல் அப்படிங்கிறது சால்வேஷன் அர்த்தம். அந்த சால்வேஷன், மோட்சம் அடைதல் எதனால, எதுல நம்பி இருக்கு, எதை சார்ந்து இருக்கு? டிபெண்ட்ஸ் அப்படின்னா சார்ந்து இருக்கிற. அப்ப கடவுளை நம்புறது மட்டும்தான், பிலீஃப் இன் ஹிம் மட்டும்தான் நம்ம, அது மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல மோட்சத்துக்கு வழி கொடுக்கும். அவரை கும்பிடுறது மூலியமா, வர்ஷிப்னா என்ன, வழிபடுதல் மூலியமாக அப்படிங்கிறது தான். அப்ப வழிபடணும், நம்பணும். இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் இறக்கும் போது அவருக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் தேவேந்திரநாத் சொல்ற நம்பிக்கை. இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் த நெக்ஸ்ட், இந்த உலகிலும் அடுத்த உலகிலும், இரண்டாவது உலகிலும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மத நம்பிக்கை. பிலீஃப் கன்சிஸ்ட் இன் லவ்விங் ஹிம் அண்ட் டூயிங் ஹிஸ் வில். அப்ப நம்பிக்கைன்னா என்ன?
கடவுள் நம்பிக்கை, இறை நம்பிக்கைன்னா என்ன? கடவுளை உண்மையா நேசிக்கிறது, லவ்விங் ஹிம். அப்புறம் டூயிங் ஹிஸ் வில், அவருடைய இஷ்டப்படி, அவருடைய வழிகாட்டுதலின்படி நடக்கிறது, நேர்மையா நடக்கிறது கடவுள் நம்பிக்கைக்கான வழி. இது மட்டும் நீங்க இந்த லெசன், இந்த கொஸ்டின்ல இந்த 5 பாயிண்ட்ஸ் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். இப்ப இந்த ஹிம்னு வருது பாத்தீங்களா, இந்த ஹெச். இப்ப ஆர்டினரி ஒரு மனிதனுக்கு HIM, தட் பாய் அப்படின்னா ஹிம்னு சொல்லிக்கலாம். ஐ கேவ் ஹிம் அப்படின்னா அவனிடம் கொடுத்தேன். கடவுளுக்கு மட்டும்தான் சென்டென்ஸுக்கு நடுவுல ஹெச் கேபிட்டலைஸ் ஆகி வரணும். மனிதர்களுக்கு சாதாரண சிம்பிள் ஸ்மால் லெட்டர் வரணும், ஹெச். ஓகே. நவ செகண்ட் ஆன்சர். டிஸ்கஸ் மகதேவ் கோவிந்த் ரானடேஸ் கான்ட்ரிபியூஷன் டு த சோஷியல் ரீஃபார்ம்ஸ். கோவிந்த் ரானடே, மகதேவ் கோவிந்த் ரானவேவோட சோஷியல் ரிஃபார்ம், சமூக சீர்திருத்தங்கள்ல அவரு கொடுத்த அவரோட பங்கு, அவரோட கான்ட்ரிபியூஷன், அவரோட பங்கு என்ன? மகதேவ் கோவிந்த் ரானடேவோட பங்கு என்ன சோஷியல் சீர்திருத்தத்திற்கு? இதுதான் இந்த கொஸ்டின். மகதேவ் கோவிந்த் ரானடே வாஸ் ஒன் ஆஃப் த டிஸ்டிங்விஷ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் பிரார்த்தனா சமாஜ். இந்த பிரார்த்தனா சமாஜ்ல முக்கியமான முதன்மையான மனிதர் மகதேவ் கோவிந்த் ரானடே. He devoted his life to develop intercaste dining, intercaste marriage, widow remarriage, and improvement of women and depressed classes. Devoted அப்படின்னா அவரோட லைஃபை இதுக்குன்னே தியாகம் பண்ணார். எதுக்கு? டெவலப் இன்டர்காஸ்ட் டைனிங், எல்லா சாதி சமய மக்களும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும், சமபந்தி போஜனம் அப்படிங்கறது இந்த மீனிங். ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாரும் சரிசமம் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணுங்கிறார். இன்டர்காஸ்ட் மேரேஜ், எந்த ஜாதி எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும், எந்த பிரிவு உட்பிரிவுகள், காஸ்ட்னா உட்பிரிவுகள், அதை சேர்ந்தவங்களா இருந்தாலும் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரே ஜாதி ஒரே இனம் ஒரே ஆளுக கல்யாணம் பண்ண தேவையில்லை, இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணாதான் எல்லாரும் சமம்னு புரியும் அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியா. விடோ ரீமேரேஜ், விதவைகளுக்கு மறுமணம் செய்து வைக்கணும், இரண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் விமன், லேடிஸ் எல்லாரும், பெண்கள் எல்லாரும் அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும், அவங்களோட படிப்பறிவை உயர்த்திக்கணும், சமூகத்துல தன்னை உயர்த்திக்கணும். அண்ட் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் எல்லாம் முன்னேறணும்னு இவர் தன்னோட லைஃபை இந்த வேலைகளுக்காகவே உட்படுத்திக்கிட்டார். இதுதான் டிவோட்டடுக்கு மீனிங். He was the founder of Widow Remarriage Association. இதுக்குன்னு ஒரு அமைப்பே ஆரம்பிச்சார். விடோ ரீமேரேஜுக்கு, விதவைகள் மறுமணம் செய்வதற்கு ஒரு அசோசியேஷனே ஆரம்பிச்சார். த பூனா சர்வஜனிக் சபா அண்ட் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, இந்த 3 அமைப்புகளையும் இவர் ஆரம்பித்தார், தொடங்கி வைத்தார். ஃபவுண்டர் அப்படின்னா கண்டுபிடித்தார், உருவாக்கினார். இப்ப இதுல நீங்க இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதினீங்கன்னா கூட ஓகே. ஓகே, இது மஸ்ட் கிடையாது, இன்ஃபர்மேஷனுக்காக இந்த எக்ஸ்ட்ரா லைன் கொடுத்திருக்கேன். தேர்ட் கொஸ்டின். ரைட் அ நோட் ஆன் ரீஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகள் பண்ணின சீர்திருத்தங்கள் என்னென்ன? He showed his compassion and mercy on all living things including plants. கம்பேஷன் அப்படின்னா கருணை, அன்பு, இது கம்பேஷன். மனிதநேயம் கம்பேஷன். mercy கருணை, அன்பு, சேம் மீனிங், நியர்லி த சேம், கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ். அப்ப அவர் எல்லா உயிரினங்கள் மேலையும், லிவிங் திங்ஸ்னா உயிரினங்கள், இன்க்ளூடிங் பிளான்ஸ், செடி கொடிகள் மரங்கள் உட்பட இது எல்லாத்து மேலையும் தன்னோட அன்பை கருணையை செலுத்தினார். He called it as ஜீவ காருண்யா. அந்த டேர்ம் அவர் சொல்றது, அதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, இந்த மாதிரி நம்ம அன்பு செலுத்துதலுக்கு பெயர் என்ன சொன்னார்னா ஜீவ காருண்யா அப்படிங்கிறார். எல்லா ஜீவன் மேலையும் காருண்யத்தோட இருக்கணும், மர்சியோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும், பரிவோடு இருக்கணும் அப்படிங்கிறார். He established the சமரச வேத சன்மார்க்க சங்கம். அவர் சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறார். எஸ்டாப்ளிஷ்னா உருவாக்கினார்.
which means Society for Pure Truth in Universal Selfhood. அது என்ன மீனிங்னா, சொசைட்டினா சமூகம், பியோர் ட்ரூத் உண்மை, நேர்மை, நீதி, அதுக்கான யூனிவர்சல் செல்ஃப்ஹுட், உலகத்தில் இருக்கும் எல்லாருமே அவங்களுடைய செல்ஃப்ஹுட்னா தன்னை அறிதல். முதல்ல நம்மளை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப தன்னை அறிதல்ங்கிறத செல்ஃப்ஹுட். அப்ப இந்த சொசைட்டி ஒண்ணு ஆரம்பிச்சார். He also established a free feeding house for everyone irrespective of caste at Vadalur. வடலூர்ல ஒரு ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ், யார் வந்தாலும் சாப்பாடு போடுற மாதிரி, யாருமே பசியோட இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்தார். எவ்ரி ஒன், எல்லாருக்கும், irrespective of caste, எந்த ஒரு ஜாதி, மதம், இனம் எதுல சேர்ந்தவங்களா இருந்தாலும் அதை எதையும் பார்க்காம வர்ற அனைவருக்கும் வடலூர்ல சாப்பாடு போட்டார். His songs were compiled and published under the title திருவருட்பா. திருவருட்பா, திருவருட்பான்னு ஒரு பெரிய புக்கு, சின்ன சின்ன பாடல்கள் அடங்கிய புக்ஸ். கம்பைல் பண்றதுன்னா கோர்க்கிறது, சேர்க்கிறது, இணைக்கிறது, ஒரு புக்கா பண்றது, ஜாயின் பண்றது. His songs were compiled and published, அதை பப்ளிஷும் பண்றாங்க, வெளியிடுறாங்க, அண்டர் த டைட்டில் திருவருட்பா. இதுதான் ராமலிங்க அடிகளின் ரீஃபர்மேஷன்ஸ், அவர் பண்ணின சீர்திருத்தங்கள். Fourth question. List the social evils eradicated by பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜ் சமூக தீயவைகள் இருக்கும் இல்லைங்களா, எதெல்லாம் மோசமானது, தீயவை, தேவையில்லாதது, கஷ்டப்படுத்துறது, இதையெல்லாம் எதை இராடிகேட் பண்ணினார், அழித்தார், இல்லாமல் செய்தார் அப்படிங்கறத இராடிகேட். அப்ப எதை எராடிகேட் பண்ணார்? ராஜாராம் மோகன் ராய் ஃபவுண்டட் பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜ்ங்கிற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றார். டியூ டு த எஃபர்ட் ஆஃப் பிரம்ம சமாஜ், பிரம்ம சமாஜின் உழைப்புனால, அதோட முயற்சியினால சதி வாஸ் அபாலிஷ்ட். சதினா, ஒரு கணவர் இறந்துட்டாருன்னா அவரை எரிக்கும் போது அவரோட ஒய்ஃப், அவரோட மனைவியும் அந்த நெருப்புல தூக்கி போட்டுருவாங்க, அவங்களே போய் விழுந்துருவாங்க. அது கொடுமையான அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான், அந்த சடங்குக்கு பேர் தான் சதின்னு அர்த்தம். அந்த சதிய அபாலிஷ் பண்றாங்க, இல்லாம பண்றாங்க, அழிக்கிறாங்க. He tried to eradicate child marriage. சின்ன குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதையெல்லாம் எராடிகேட் பண்ணார், அழித்தார், இல்லாமல் செய்தார். பாலிகமி, பல கல்யாணம் பண்றது. ஐடல் வர்ஷிப், ஐடல் வர்ஷிப்னா சிலை வைத்து வழிபடுதல், வர்ஷிப்னா சாமி கும்பிடுறது, வழிபடுறது, இறைவனை வழிபடுதல். ஐடல்னா சிலைகள். அப்ப சிலை வைத்து சாமி கும்பிடுறத வேண்டான்னு சொன்னார். பாலிகமி, பல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். சப்ஜுகேஷன் ஆஃப் விமன், லேடிஸ அடக்கி ஒடுக்கிறத இல்லாம பண்ணினார். சப்ரஷன்னா அடக்கிறது, அடக்குமுறை. மீனிங்லெஸ் ரிலிஜியஸ் ரைட்ஸ் அண்ட் செரிமனிஸ், அர்த்தம் இல்லாத, மீனிங்லெஸ்னா அர்த்தம் இல்லாத, ரிலிஜன்னா சாதி. அப்ப மீனிங்லெஸ், நம்ம ஜாதிகள்ல இருக்கிற சடங்கு சம்பிரதாயங்கள், ரைட்ஸ் செரிமனிஸ் அப்படின்னா சடங்கு சம்பிரதாயங்களை, அர்த்தமில்லாத சடங்கு சம்பிரதாயங்களை வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை, அதையெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் தான் சமூக தீயவைகள். இதையெல்லாம் பிரம்ம சமாஜ் ஆரம்பிச்சு ராஜாராம் மோகன் ராய் அழித்தார், இல்லாமல் செய்தார். இதுதான் ஃபோர்த் கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன். Highlight the work done by Jyotiba Phule for the welfare of the poor and the marginalized. ஜோதிபா புலே ஏழை மக்களுக்கும், மார்ஜினலைஸ்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அவங்களோட நலத்துக்காக, அவங்களோட நல்வாழ்வுக்காக என்ன வேலை செய்தார்? இதுதான் இந்த கொஸ்டின். He opened the first schools for untouchables in Pune. பூனேல தீண்டாமைக்கு உட்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மற்றவங்களால் தொடப்படாத மக்கள்,
தீண்டப்படாத மக்கள் இவங்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் இவர் தான் ஆரம்பிக்கிறார். அன்டச்சபிள்ஸுக்குன்னு தனியா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆரம்பிச்சது ஜோதிபா புலே தான். He launched the சத்யசோதக் சமாஜ். சத்யசோதக் சமாஜ் என்ன ஆரம்பிக்கிறார்? இதை ஆரம்பிக்கிறார். லான்ச்டுனா தொடங்குறார். ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி. ட்ரூத்னா உண்மை, சீக்கர்ஸ்னா தேடுபவர்கள், சொசைட்டினா சமூகம். அப்ப உண்மையை கண்டறியும் சமூகம் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறார். டு ஸ்டர் த நான் பிராமின் மாசஸ் டு செல்ஃப் ரெஸ்பெக்ட். பிராமின்ஸ் அல்லாத மக்களுக்கு அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவங்களோட சுயமரியாதைய கிளறி விடும் விதமாக இந்த ஆர்கனைசேஷனை ஆரம்பிக்கிறார். ஸ்டர்னா கிளறி விடுறது, தூண்டி விடுறது. அப்ப அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதையோட வாழணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ஹி அப்போஸ்ட் சைல்டு மேரேஜ். இவரும் குழந்தைக கல்யாணத்தை அப்போஸ் பண்றாரு, எதிர்க்கிறார். அப்போஸ்னா எதிர்த்தல். அண்ட் சப்போர்ட்டட் விடோ ரீமேரேஜ். விதவைகள் திரும்பவும் மறுமணம் செய்துக்கிறதுக்கு, திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றார், ஒத்துழைக்கிறார். ஜோதிபா புலே அண்ட் ஹிஸ் ஒய்ஃப், அவங்க நேம் வந்து சாவித்ரிபாய் புலே, டிவோட்டட் தேர் லைஃப்ஸ். டிவோட்டட்னா அவங்க லைஃபை அர்ப்பணிக்கிறாங்க. எதுக்கு? தேர் லைஃப்ஸ் ஃபார் அப்லிஃப்ட் ஆஃப் த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் அண்ட் விமன். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் லேடிஸுக்கும் பெண்களுக்கும் அவங்களோட லைஃப அவங்க டிவோட் பண்றாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. எதுக்கு? அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தறக்கு, அவங்க வாழ்க்கையின் நிலைய அப்லிஃப்ட் பண்றக்கு, உயர்த்தறக்கு. ஜோதிபா புலே ஓப்பன்ட் ஆர்ஃபனேஜஸ். ஆசிரமங்கள் அமைக்கிறார், அனாதை ஆசிரமங்கள். ஆர்ஃபன்னா அனாதைகள், அவங்களுக்கு ஒரு வீடு, ஒரு இருப்பிடம் இருக்கிறதுக்கு ஒரு வீடு, ஒரு பில்டிங். ஆர்ஃபனேஜஸ் அனாதை ஆசிரமங்கள் கட்டுறார். அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விடோஸ், விதவைகளுக்குன்னு தனியா ஒரு வீடுகள் அமைத்து தருகிறார். ஓகே, இதுதான் வந்து 5th கொஸ்டின். இப்ப நம்ம 6th. ஓகே, only 5 questions in this lesson. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இது எதையும் ஷார்டன் பண்ண முடியாது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஆஸ் இட் இஸ் எழுதிதான் ஆகணும். ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 marks இருந்தாலும் பெருசா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நல்லா படிங்க. ஒரு வேர்டு கூட புரியாம தாண்டி போக கூடாது. ஓகே, பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ் a lot.